மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தர்மேந்திர பிரதான். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்வைத்து காக்ரோச் ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பதவி விலகினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்வதாக தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். மாணவர்களை சிலர் தவறாக வழிநடத்தி இடையூறு ஏற்படுத்த முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் விவகாரத்தில் கடந்த 10 நாட்களாக நடந்து வரும் சம்பவங்கள் மனவேதனை அளிப்பதாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தது குறித்து பேசிய சிஜேபி தலைவர் அபிஜித் திப்கே பயப்படாமல் போராடினால் யாரையும் ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்று தெரிவித்தார். நாம் நினைத்ததை செய்து காட்டிவிட்டோம் என்றும் அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அபிஜித் திப்கே வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா உறுதியளித்தார். சிஜேபி உடனான பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக காக்ரோச் ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. போராட்ட களத்தில் உள்ளவர்கள் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என சிஜேபி செய்தி தொடர்பாளர் சௌரவ் வேண்டுகோள். போராட்டத்தை சமூக விரோதிகள் சீர்குலைக்க முயற்சித்ததாக சௌரவ் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் போராட்டத்தின் பின்னால் அந்நிய நாட்டு சதி இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இனிப்புகள் வழங்கி உற்சாகம். போராட்டம் வாபஸ் பெறப்பட்ட நிலையில் ஜந்தர் மந்தரில் இருந்து மாணவர்கள் கலைந்து செல்ல தொடங்கியுள்ளனர். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மகாராஷ்டிராவில் அபிஜித் திப்கேவின் பெற்றோர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செய்தியாளர்களிடம் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்ட அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர்.
अभी जितके टाईपचे नैसर्गिक प्रतिक्रिया टाकल्या त्यांच्या डोळ्यात आनंद वाढेल आपल्याला टाकले रडण्याच्या ऐका ना सर जेवढी असली घ्या हो 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 खूप काढावं लागले आम्हाला हे பிரதமர் மோடி தலைமையிலான அரசில் போராட்டங்களால் மத்திய அமைச்சர் பதவி விலகுவது இதுவே முதல் முறை. அமைச்சரவையில் பல முறை மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் போராட்டத்தால் மத்திய அமைச்சர் பதவி விலகியிருப்பது வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் தர்மேந்திர பிரதான் என பாஜக தேசிய பொதுச் செயலாளர் நிதின் நபின் தெரிவித்துள்ளார். ராஜினாமா குறித்து தர்மேந்திர பிரதானின் இந்த சுயநலமற்ற முடிவில் பாஜக அவருடன் துணை நிற்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மாணவர்கள் மீதான தடியடிக்கு அமித்ஷா தான் முதன்மையான காரணம் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த அமித்ஷா தான் அனுமதி அளித்தார் என்றும் அவர் கூறியுள்ளார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து உண்ணாவிரதம் மேற்கொண்ட நிலையில் வீதிகளில் திரண்டு போராடியதற்கு கிடைத்த வெற்றி என்று அவர் பதிவிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் வரும் திங்களன்று தாக்கலாகிறது. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் இரு அவைகளிலும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கின் சிறப்பு விரைவு நீதிமன்ற நீதிபதியாக அனு குரோவர் பாலிகா டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் பொறுப்பேற்றார். இளைஞர்களின் நலன் கருதி விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் நீதிமன்றம் விரைந்து விசாரிக்கும் என எதிர்பார்ப்பு. வினாத்தாள் கசிவுகளை விசாரிக்க சிறப்பு பணிக்குழு அமைப்பதாக மத்திய அரசின் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு நீதிமன்றத்தில் வினாத்தாள் கசிவு வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து 2 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த கணக்குகளின் மூலம் போலி செய்தி பரப்பப்படுவதாக டெல்லி போலீஸ் இணை ஆணையர் ரோஹித் ராஜ்பீர் சிங் தகவல். 400க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த கணக்குகளை கண்டறிந்து முடக்க உள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது மாணவர்களின் நியாயமான கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி. பட் இது ஒன்று மட்டுமே சொல்யூஷன் இல்லை. நீட்டு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய இவங்களோட தவறான கொள்கை முடிவு எல்லாத்திலையும் வச்சு நம்ம கல்வி மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது நம்மளுடைய பிரதான கோரிக்கை. மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆட்சியாளர்களை மாணவர்கள் பணிய வைத்து விட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,300 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,06,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. MBBS, BDS படிப்புகளுக்கு மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டை பிரதான கட்டிடத்தில் இருந்து முதலமைச்சரின் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக தொடங்கி பிரம்மாண்டமாக அறை தயாராகி வருகிறது.
மேகதாட்டு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை என்கிற கர்நாடகாவின் சதி வலையில் தமிழ்நாடு சிக்கக்கூடாது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது தமிழக உரிமையை சிதைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் கடந்த ஒரு வாரத்தில் 346 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை, 28 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி மேலாளரை கன்னத்தில் அறைந்த புகாரில் மு.க. அழகிரி மகள் கயல்விழி மீது சென்னை அடையாறு போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வங்கி மேலாளருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஆத்திரத்தில் அவரை அறைந்த நிலையில் கயல்விழி மீது நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக புகார். தாவிக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் அருகே தனியார் மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு. 2 தொழிலாளர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். கல்லூரிகளில் இடைநின்ற மாணவர்களின் அசல் கல்விச் சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் திரும்ப தர மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இழப்பீட்டுத் தொகை வசூலிக்க வேண்டுமென்றால் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. பாக்கெட் உணவுகளில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் பெயரை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாமாயில் பயன்பாடு அதிகரித்து வருவதாக மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் நுகர்வோர் மூலப்பொருட்கள் லேபிளை பார்த்து முடிவெடுக்க அறிவுறுத்தல். சென்னையை அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் மீண்டும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. லாரி மற்றும் பேருந்துகளுக்கான சுங்க கட்டணம் 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. அனைத்து கோவில்களிலும் நேர்மையான, வெளிப்படையான மற்றும் பொறுப்புமிக்க நிர்வாகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். லஞ்சம், நிதி முறைகேடு, நிர்வாக அலட்சியம் உள்ளிட்ட தவறுகள் கண்டறியப்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாரிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான இருவரிடமும் சதித்திட்டம் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்புகள் குறித்து கேள்விகள் எழுப்பியதாக தகவல். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு. இனி அரசியலை அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்றும் திண்டிவனத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பேச்சு. முதல் நான் அரசியல் துறவரம் கொள்கிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருகிறவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். சௌமியா அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்பது 100% வதந்தி என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். ராமதாஸின் தொலைநோக்கு சிந்தனைகளை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். நாங்க ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வதந்திகள், 100 விழுக்காடு வதந்திகள், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் நான். இதுக்கு மேல கண்ணு, காது, மூக்குலாம் வச்சு பேசவே வேண்டாம், அதுக்கு அவசியமே கிடையாது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலில் சிக்கிய ஆந்திர மாநில பக்தர்
மூச்சு திணறி உயிரிழந்துள்ளார். உடல் பருமன் காரணமாக கோவில் இடுக்கில் சிக்கிய நிலையில் மூச்சு திணறி உயிரிழந்த பரிதாபம். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டதன் எதிரொலியாக புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி அனந்த கிருஷ்ணன் சஸ்பெண்ட். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அனந்த கிருஷ்ணனை சஸ்பெண்ட் செய்து புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் உத்தரவு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். சனதால் பகுதியில் கனரக வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குஜராத் மாநிலம் நவ்சாரியில் வெள்ளத்தில் சிக்கிய 57 பேரை இந்திய ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஜிம்பாப்வே அணியுடனான இரண்டாவது T20 போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 219 ரன்கள் குவிப்பு. இஷான் கிஷன் 81 ரன்களும் திலக் வர்மா 60 ரன்களும் சேர்த்த நிலையில் ஜிம்பாப்வே அணிக்கு 220 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.